பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 4ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். The book of Proverbs chapter 20 verse 22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் வாசிக்கிறேன். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நம்ம சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட ஆலோசனை கொடுத்து நம்மளோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு சமாதானம், நமக்கு சுகம், நமக்கு ஆரோக்கியம், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாங்க, தீமைக்கு சரி கட்டுவேன் நீ சொல்லாத. ஒருத்தர் உனக்கு தீமை செய்யும் பொழுது உடனே நம்மளுடைய மாம்ச சுபாவம் என்ன செய்கிறது? எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, நானும் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மாம்சம் என்ன பண்ணுது? அப்படியான ஒரு துடிக்குது. ஏன்னா நம்ம இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, அப்படி நீ சொல்லாத. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம்ல, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவங்க என்னை தொடலைன்னா நான் இதை பண்ணுவேனா? நான் பேசாமல் தானே இருந்தேன், அவங்க தானே என்னை இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். நான் எவ்வளோ நன்மை செய்தேனே, அவங்க எனக்கு இவ்வளோ தீமை எப்படி செய்யலாம், அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி சொல்லாத, நீ மனசில் கூட நினைக்காத. அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்வேன் அப்படின்னு நீ மனசில் நினைக்காத, அப்படின்னு நீ சொல்லாத. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உன்னுடைய விண்ணப்பங்களை நீ சொல்லு, ஆண்டவரிடத்துல நீ ஒப்பு கொடுத்துரு, அவர் உன்னை ரட்சிப்பார். God will save you. Wait for the Lord and he will save you. ஆண்டவருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். சரி, இந்த வசனத்துக்கு ஒப்பான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. தாவீது ராஜாவாக இருக்கிறாரு. தாவீது ராஜாவாக இருக்கும்போது அவருடைய மகன் அப்சலோம் என்ன செய்கிறா? தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே ராஜ்யம் தனக்கு வேணும்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போட்டு அவனுக்கு விரோதமாக வருகிறான். அப்போ தாவீதுக்கு இந்த சம்பவம் தெரிந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு? மகனுக்கு விரோதமாக சண்டை போட விரும்பாமல் அவர் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறார். அவர் அப்படியாய் துக்கத்தோடு புறப்படுகிற அந்த சூழ்நிலையில் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன், சீமேயி என்று சொல்லி ஒரு மனிதன் புறப்பட்டு வந்து தாவீதை தூஷண வார்த்தைகளை சொல்லி ரொம்ப சாபமான வார்த்தைகளை பேசி சாபம் போடுறான். மண்ணெல்லாம் அள்ளி தூவி அவன் சபிக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீ சவுலுடைய குடும்பத்தை அழிச்சல்ல, அதனால தான் இன்றைக்கி உன் பையன் உனக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறான் அப்படிலாம் சொல்லி அவன் மனதை ஏற்கனவே தாவீது மனம் நொந்து அவர் போகிறார். அந்த மாதிரி அவர் அந்த சீமையை செய்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ உடனே அந்த சிரியாவின் குமாரர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவரை தூஷிப்பான் ஏன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் அப்படின்னு தாவீதோடு இருந்தவங்க சொல்கிறாங்க. தாவீது ராஜாவே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவன் யார்? செத்த நாய். அவன் எப்படி எங்கள் ராஜாவை தூஷிக்கலாம்? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் தலையை நாங்கள் வாங்கிடுறோம். அப்போ தாவீது சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வேண்டாம், அவன் தூஷிக்கட்டும். ஏன் தெரியுமா? அப்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவனை தாவீதை நீ தூஷிக்கணும்னு ஆண்டவரே கட்டளையிட்டிருக்கிறாரு. அதனால் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அவன் என்ன சொல்கிறான்? தாவீது என்ன சொல்கிறாரு? ஒருவேளை ஆண்டவர் என் சிறுமையை பார்க்கட்டும், நான் இப்போ சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் எந்த தப்பும் அவனுக்கு செய்யலை, அவன் குடும்பத்துக்கு விரோதமாக நான் வரல, ஆனால் இன்றைக்கி அவன் என்னையை தூஷிக்கிறான், இவ்வளோ நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை இப்படியெல்லாம் பேசுகிறான், எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு வல்லமை இருக்குது, நான் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். கர்த்தாவே, என் சிறுமையை நீங்கள் பாருங்க ஆண்டவரே,
எனக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நான் பொறுமையோடு காத்திருந்தான். இன்றைக்கி நம்ம அதுதானே தியானித்தோம் இல்லையா? தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கடைசியில் நடந்த சம்பவம் என்னென்னா, இந்த சீமையை இப்படியாய் தூஷித்தான் தாவீது, ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் சூழ்நிலைகள் மாறுது. கொஞ்சம் நாட்கள் கழித்து அப்சலோமுடைய மரணம் ஏற்படுகிறது. தாவீது மறுபடியும் ராஜாவாக திரும்பி வருகிறார். எல்லா ஜனங்களும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது சீமையை தாவீதுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் அன்றைக்கி புத்தியீனமாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தான். பிரியமானவர்களே, தாவீது அன்றைக்கி நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் அவனை கொன்று போட்டிருக்கக்கூடும், தீமைக்கு தீமை சரி கட்டி இருக்கக்கூடும். ஆனால் அவன் அதை செய்யலை. கர்த்தருக்கு காத்திருந்தான். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். சீமையும் அவனுடைய காலில் விழும்படி செய்தார். அதே கர்த்தரை தானே இன்றைக்கி நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு தீமை செஞ்ச உடனே நம்மளும் தீமை செய்கிறது ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்லார், நீ கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீ காத்துரு. ஆண்டவர் உன் சிறுமையை பார்த்து உன்னை கட்டாயம் ரட்சிப்பார். அவங்க பேசுகிற தூஷணமான வார்த்தைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லு. ஆண்டவர் உன்னுடைய சிறுமையை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றுவார். இன்றைக்கி அவங்க மேலே நின்று நம்மளை தூஷிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் சூழ்நிலை மாறும். வாழ்க்கையின் சக்கரம் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கி மேலே இருந்து நம்ம கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் காலங்களில் நீ ஆண்டவருக்கு பொறுமையோடு காத்திருந்தா நீ மேலே இருப்ப. அவங்க உனக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் நீதியுள்ள தேவன். நம்ம யார்ட்டையும் போய் நம்ம நீதியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நீதியை நான் மற்றவங்கிட்ட சொல்லி இப்படி தான் நடந்துச்சு, அவனுங்க என்னை எப்படி குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். நீ கர்த்தரிடத்தில் போய் காத்துருங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும். ஆகவே சில தருணங்களில் நம்முடைய இருதயம் சொல்லுவாங்களே, என்னுடைய பிளட் பாயில் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கோபமாக வருது. அவங்க பண்ண காரியம், எப்படி இவங்க இதை பண்ணலாம், எப்படி இவங்க என்னை இப்படி பேசலாம் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம இருதயம் துடிக்குது. இவ்வளோ நன்மை செஞ்சனே இவங்களுக்கு, இவங்களா என்னையை பற்றி இப்படி பேசுகிறாங்க, இவங்களா இந்த தீமையை செய்தாங்க, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் துடிக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீமைக்கு தீமையை சரி கட்டிடாத, நீ கர்த்தருக்கு காத்துரு. நீ ஆண்டவர் சமூகத்தில் போய் நீ சொல்லு. ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் செய்வார். பிரியமான, நீங்கள் கர்த்தருக்கு காத்துருங்க. நம்மளால் முடியும். உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஒரு சில காரியங்களை செய்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்களேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நீதிமொழிகள் 20:22 வசனம், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி இந்த பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?